தற்போதைய அண்மை செய்தி. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராபத்து உற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுவதையொட்டி தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முத்துக்குல்லாய் எனப்படும் கோணக்குண்டை அணிந்து கிளிப்பச்சை வர்ண பட்டுடுத்திய நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். ஸ்ரீரங்கத்தில் தற்போது நடைபெற்று வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து கூடுதல் விவரங்கள். கண்டிப்பா சிக்கந்தர் பாசா 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல மிகப்பெரிய விழாவான வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கிய விழா அடுத்த 10 நாட்கள் பகல் 10 விழாவாக நடைபெற்றது. அதற்கு அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து விழாவாக கொண்டாடப்படுகிறது. தற்பொழுது ராப்பத்து விழாவின் 3வது நாள் இன்று சொர்க்கவாசல் வழியாக நம்பெருமாள் கடந்து சென்று தற்போது ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். மூலஸ்தானத்திலிருந்து இன்று மதியம் புறப்பட்ட அவர் தங்க பல்லக்கில் நம்பெருமாள் முத்துக்குல்லாய் எனப்படும் முத்து கொண்டை அணிந்து கிளிப்பச்சை வர்ண பட்டுடுத்தி சிவப்புக்கள் ரத்தின அபயகஸ்தா மார்பிள மகாலட்சுமி பதக்கம் மற்றும் மணவாளன் பதக்கம் பங்கினி உத்திர பதக்கம் என பல்வேறு திரு ஆபரணங்களை அணிந்து பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். இன்று சொர்க்கவாசல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். ஆகவே பக்தர்கள் தற்பொழுது புத்தாண்டு மற்றும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு பகுதியாக இருந்தாலும் தற்பொழுது ராப்பத்து விழாவின் 3ஆம் நாள் என்பதாலும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து செல்லலாம் என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நம்பெருமாளை தரிசனம் செய்ய காத்திருக்கின்றனர். தற்பொழுது ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்த ஒரு நம்பெருமாள் இன்று இரவு 10 மணிக்கு மேல் மூலஸ்தானம் சென்றடைகிறார். இதனையொட்டி ஸ்ரீரங்கமே இன்றும் சொர்க்கவாசல் திறந்திருப்பதால் விழாக்காலம் பூண்டுள்ளது. சிக்கந்தர் பாசா. விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.